ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரமல் சீஸ் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? சூப்பர் எம்மியாக இருக்குங்க இந்த ரெசிபி. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. 5 நிமிஷத்துலேயே ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க பசங்களுக்கு. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கூலிங்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு 5-10 நிமிஷம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. பட்டர் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க சுகரோடு சேர்த்து. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கலாங்க. 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்துருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் சுகர் பேஸ்ட்டையும் வந்து பிரெட்டில் ஒரு பக்கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. பிரெட்டில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு அது மேல ப்ராசஸ்டு சீஸ் ஸ்லைசஸை வந்து வச்சுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. சுகர் மிக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து பிரெட்டை தவால சேர்த்துக்கலாங்க. மேலே வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ்லையுமே வந்து நம்ம சுகர் மிக்ஸை அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்ல மிதமான தீயில நல்லா டோஸ்ட் ஆகட்டுங்க. பட்டர் சுகர் எல்லாமே நல்லா கேரமலைஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சுங்க. பாருங்க, 2 பக்கமும் பட்டரும் சுகரும் நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் எம்மியான கேரமல் சீஸ் டோஸ்ட் ரெடிங்க. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ள சீஸியாக இருக்கும். இந்த டோஸ்ட்டை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, கிட்ஸு ஸ்நாக்ஸுக்குமே வந்து சூப்பரான ஒரு சாய்ஸுங்க. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இது போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு ராம்நாத் கூரக்கடை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.